ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां दये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ஆதி குருவாகிய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு பயிற்சி குரு அப்படின்றது நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம். நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க, படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க, வேலை வேணுமா பணங்காசன் தனகாரகன் பேர் பணங்காசன்னா குரு பார்வை வேணுமாங்க, குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குரு பகவான். அவர் இந்த வருஷம் திருக்கணிதப்படி இந்த வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறாரு, அதாவது குடும்பம், தொழில், பணங்காசு, உடல்நிலை, இதில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது. அன்புள்ள துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்கள். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன்னாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரைக்கு செவ்வாய், சுவாதிக்கு ராகு, விசாகத்துக்கு குரு. இதெல்லாம் இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகளாக இருக்கு. இந்த ராசின்றவங்க கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பெரிய தடைகள் இருந்திருக்கும். அடுத்து ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப போராடி பார்த்துவோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். எல்லா சூழ்நிலையும் தள்ளி போய் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. உங்களோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போட்டாலும் அது நடக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு சோர்வான ஒரு ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவாக குரு பகவான் இருந்தார். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் இருந்தார். இப்போ 6வது வீட்டுக்கு போகிறாரு. அது மாதிரி ராகுகேது 6-12 இருந்தது. இது மாதிரி உங்களுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததுனால உங்களுக்கு பல பேருக்கு பிரச்சனைகள். உங்களுடைய தசாபுத்திகள் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வேணா ஓரளவு ஒரு 50%, 60% நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு இல்லாததுனால பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பணம் எங்கேயாச்சும் வரணும், அது வராமல் அப்படி தேங்கி இருக்கும். இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே தேங்கி இருக்கும். அதனால பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் இந்த குரு பயிற்சி வரப்போகிறது. இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பார்வை வருது. குரு உங்களுடைய 9வது வீட்டுக்கு வருது. 9வது வீட்டு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் வெளிநாட்டை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது மட்டும் இல்லை, இந்த 9வது வீடு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதியாகவும் 6வது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லை, அவர் உங்களுடைய ராசியை 9வது வீட்டிலேருந்து 5வது பார்வையா உங்கள் ராசியை பார்க்குறார். அதே மாதிரி உங்களுக்கு 3வது வீடு, உங்களுக்கு முயற்சிக்கு உள்ள ஸ்தானமான 3வது வீட்டை பார்க்குறாரு. உங்களுடைய 6வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ இது மூலமாக உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த தடை எதிர்ப்புகள் இதெல்லாமும் குறையும். உடல்நிலை இன்னும் நல்லா பிரிஸ்காக இருக்கும். முன்னாலும் சோர்வு இருந்தது, அந்த சோர்வெல்லாம் நீங்கள் பிரிஸ்காக இருக்கும். முயற்சிகள் கம்மியாக இருந்தது, இப்போ இந்த முயற்சிகள் இன்னும் நீங்கள் எஃபோர்ட்ஸ் அதிகமாக போடுறதுக்கு இந்த குரு பகவான் காரணமாக இருக்கக்கூடாது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்படுது. வெளியிலேருந்து ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லா தூக்கி விடும். இதெல்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கப்படுது. அவர் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி அப்படின்றதுனால அவர் நான் சொன்ன இந்த உங்களுக்கு கடன் கேட்டாலும் கிடைக்கும். இல்லை ஏற்கனவே தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும். உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரனும் அந்த இடத்துல உச்சமா இருக்கார். சனிபவன் 5வது வீட்டில் இருந்து புது ஐடியாஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சனிபவன் உங்களுக்கு யோகக்காரனாகவும் இருக்கார்.
அவர் 5வது வீட்டில் இருக்கிறதுனால இந்த துலா ராசியை சேர்ந்த அரசியல், கலை, இந்த மாதிரியான தொழிலில் உள்ளவங்களுக்கு, அதுவும் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பல பேர் அட்வொகேட்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு கேஸில் வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேர் நீதிபதிக்கு வந்து முயற்சி பண்ணுவீங்க, அதெல்லாம் அந்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். பல பேருக்கு வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் குழப்பங்கள் அதெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தடை இருந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பிறந்திருக்கும்னு வச்சுங்களேன். பட் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக அவங்க தசாபதி படி குழந்தை பிறக்கிறதுக்கான தடைகள் எதுவும் இருந்ததுன்னா அது இப்போ விலகி குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைங்கள்னால உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சில பேரோட குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கு, மேல் படிப்புக்கு ட்ரை பண்ணணும், இது மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து நல்ல காலகட்டங்கள். அது உங்கள் குழந்தைங்களுக்கு மேல் படிப்புக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் ப்ரமோஷன் அது மாதிரி கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன்றதுனால பொதுவாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வீட்டில் 2 குத்து விளக்கு இது பண்ணி அதில் 5 முகமும் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி வீட்டில் வணங்குறது வீடே லட்சுமி கடாட்சமாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கணவன் மனைவியுள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் மறைஞ்சு வீட்டில் ஒரு சுபிக்ஷம் இருக்கும். வீட்டில் சுபிக்ஷம்ன்றதுனால வெளியில் வந்து எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்றது ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகமும் உங்களுக்கு உதவி பண்ணும்போது, உங்கள் ஜாதகத்தில் இருக்க தசாபுத்தியும் இந்த கோச்சார படம் உதவி பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி தான். ஆனால் ஜாதகம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஜாதகம்ன்றது ஒரு டூல் மாதிரி, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்ல காலத்தில் ஃபுல்லாக நான் எந்த சப்ஜெக்ட் ஒரு காலம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றங்கள் அது மாதிரியான காலகட்டமாக இருக்கும். அப்போ வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்கிறது, இதுக்கான நம்ம முயற்சிகளை தொடரலாம். ஒரு சில காலகட்டங்கள் வந்து நமக்கு வேலைக்குள்ள காலகட்டங்கள் நல்லா இருக்கும். அப்போ வேலையில் முழுமையாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் முன்னேறலாம். இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் முன்னேற்றலாம். இல்லை புது விதமான தொழில்களை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். குழந்தைகளுக்கு உண்டான காலங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யலாம். உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள்ன்றதுனா அதை வந்து நல்லா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி எப்படி பண்ணணும், அவன் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்த காலகட்டங்கள் நடக்கிறதோ அது சம்மந்தமான விஷயங்கள் இந்த கோச்சாரத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, இதுதான் வெற்றிக்கு அடிப்படை காரணம். இது 3 இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் பொதுவாக வந்து உங்கள் ஜாதகம் எப்படின்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் ஜோதிடர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு போய் காமிக்கணும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இதில் நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும், லட்சுமி கடாட்சமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் சுபம் நல்லா கூடி வரும். அப்போ எல்லா காரியங்களும் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.